ஏழாம் கலசம். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. பிரஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது. ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றுகிறான். ஏழாம் வாதையே கடைசி வாதை. இதோடு தேவனுடைய உக்கிரமான வாதை முடிவு பெறுகிறது. ஏழாம் வாதை ஆகாயத்தில் ஆரம்பமாயிற்று. ஆகாயத்திலே அந்தகார பிரபுக்களும் பிசாசுகளின் அந்தகார சக்திகளும் இருக்கிறது. பிசாசினுடைய ராஜ்யத்தின் மீது ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஊற்றுகிறான். சாத்தானால் இந்த வாதையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஒரு பெருஞ்சத்தம் பிறக்கிறது. அந்த சத்தம் ஆயிற்று என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய கிரியைக்கு வானத்திலே ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கப்படுகிறது. கர்த்தர் தாம் ஆரம்பித்த கிரியையை இப்போது நிறைவு பெறச் செய்கிறார். அப்போது வானத்திலே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயிற்று. பூமி மிகவும் அதிர்ந்தது. இதற்கு முன்பு இப்படிப்பட்ட பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானதில்லை. பூமி அதிர்ச்சியோடு சேர்ந்து இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயிற்று. பூமியிலே அதிர்ச்சி உண்டாகும் போது கர்த்தர் துன்மார்க்கமான மகா பாபிலோனை நினைத்து பார்க்கிறார். மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை குடிக்கும்படி கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நினைப்பூட்டப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக மகா பாபிலோனுக்கு தம்முடைய கோபாக்கினையின் பாத்திரத்தை குடிக்க கொடுக்கிறார். தேவனுடைய கோபாக்கினை சாதாரண கோபாக்கினையாய் இராமல் உக்கிரமான கோபாக்கினையாய் இருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை மகா பாபிலோன் மேல் வரும்போது தீவுகள் யாவும் அகன்று போயிற்று. பர்வதங்கள் காணப்படாமல் போயிற்று. தீவுகளும் மலைகளும் இயற்கையில் பாதுகாப்புள்ளவை. கர்த்தருடைய கோபாக்கினைக்கு முன்பாக இயற்கையான பாதுகாப்புகள் எல்லாம் நிலை நிற்க முடியவில்லை. அசைக்க முடியாத பர்வதங்கள் காணப்படாமல் போயிற்று. நிலைத்து நிற்கக்கூடிய தீவுகள் அகன்று போயிற்று. தேவனுடைய கோபாக்கினை உக்கிரமான கோபாக்கினையாக இருப்பதனால் தீவுகளாலும் மலைகளாலும் தேவனுடைய கோபாக்கினையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறது. மகா பாபிலோனிலே துன்மார்க்கர் நிரம்பி இருக்கிறார்கள். இவர்கள் வலுசர்ப்பத்தின் பிள்ளைகள். இவர்கள் அந்தி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். மகா பாபிலோன் நகரம் 3 பங்காக பிரிக்கப்படுகிறது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுகிறது. இந்த பட்டணங்களில் கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்தி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் மிருகத்தின் முத்திரையை தரித்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இந்த மனுஷர் மேல் பெரிய கல்மழை வானத்தில் இருந்து விழுகிறது. ஒவ்வொரு கல்லும் தாளந்து நிறையான கனமான கல்லாக இருக்கிறது. வானத்தில் இருந்து மனுஷர் மேல் கல்மழை விழுகிறது. துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வருகிறது. இந்த வாதை மகா கொடியதாய் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து மகா பாபிலோன் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். தங்கள் பாவங்களை விட்டு விலகி வர வேண்டும். கர்த்தரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களோ கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் தேவனை தூஷிக்கிறார்கள். துணிகரமாக பாவம் செய்கிறார்கள். கர்த்தரை தூஷிக்கிறவர்களுக்கு நீதியான தண்டனை கிடைத்திருக்கிறது.